பெரம்பலூரில் உலோக சிலைகளை அரை மணி நேரத்திற்குள் செய்து கொடுக்கும் நாடோடி கலைஞர்கள் இந்த பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றனர். இதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நாடோடி கலைஞர்கள் தங்கள் குடும்பங்களுடன் பெரம்பலூரில் முகாமிட்டுள்ளனர். சாலையோரங்களில் பட்டறைகளை அமைத்து பித்தளை, அலுமினியம், செம்பு போன்ற பழைய பாத்திரங்களை உருக்கி 1 அடி உயரம் வரையிலான சிலைகளை உருவாக்கி தருகின்றனர். இந்த சிலை தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளிகள் குடும்பத்துடன் நாடோடிகளாக இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு சென்று அந்தந்த மாநிலத்தவர்கள் விரும்பும் சுவாமி சிலைகளை செய்து கொடுத்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் வாழ்க்கை நடத்துவதாக தெரிவிக்கின்றனர். இவர்கள் சிலை வார்க்கும் காட்சியை காண்பதற்காகவே மக்கள் அதிக அளவில் இவர்களை தேடி வருகின்றனர். சிலை வார்ப்படக்கலை தற்போது பெருமளவில் குறைந்துவிட்டதாலும் இந்த கலைஞர்கள் வாடிக்கையாளர்களின் கண் முன்னாலேயே சிலையை வார்த்து உடனடியாக தயாரித்து கொடுத்து விடுவதாலும் பெரம்பலூர் பகுதி மக்கள் ஆர்வத்துடன் இவர்களை நாடி வந்து சிலைகளை வாங்கிச் செல்கின்றனர். ஷோரூம்லாம் போனால் எப்படி இது செய்வாங்கன்னு நினைப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம கண் முன்னாடியே வச்சு உருக்கி எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்குது. பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க. பெரிய பெரிய டெர்மினலில் கும்பகோணம் பெரிய பெரிய தொழிற்சாலையில் பவர் டெர்மினலை வச்சு தான் வார்ப்படுத்தி சிலைகளை செய்வாங்க. கும்பகோணத்தெல்லாம் செய்கிறது பழங்காலத்தில் பெரிய டெர்மினலை செய்கிறாங்க. பட் இங்கே தெருவில் வெறும் கரியை வச்சு கிடைக்கிற அலுமினியத்தை வச்சு உடனே வார்ப்படுத்தி 10 நிமிஷத்தில் சிலை கொடுக்குறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கடவுளையே சில நிமிடங்களில் வார்த்து கொடுக்கும் இந்த கலைஞர்களின் வாழ்வில் நிரந்தர வெளிச்சம் எப்போது கிடைக்கும்? பயனற்ற பொருட்களை வைத்து பயனுள்ள சிற்பங்களை உருவாக்கும் இந்த சிற்பிகளின் கைகளில் இறைவன் இருக்கிறான். பெரம்பலூர் எலம்பலூர் சாலையிலிருந்து ஆர். ராஜவேல், நியூஸ் 18 தமிழ்நாடு.